நானும் தான் என் புருஷன் அல்ல, நான் ஏதாவது கவலைப்பட்டேன்னா அந்த ஆள் இல்லாத இடம் தான் எனக்கு சொர்க்கமான இடம். போற இடமெல்லாம் ஹாப்பியா இருக்கு. இது ஏது வந்துட்டு அவங்க அப்படியாடா தம்பி கோட்டை கழட்டி கொண்டுருவேன் போயிருந்த பக்கம். ஐயா புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கம் பேசுறதுனால எரிச்ச வருது. நம்ம பேச நமக்கு முன்னாடி எனக்கு உண்மையிலே போடியம் வேணாம். இது நீங்க வாடகைக்கு வாங்கிட்டீங்க, இதை நீங்க எப்படியாவது என்ன வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, எடுத்துட்டு போங்க. என் மொத்த அழகை நான் காட்டாம போக மாட்டேன். எடுத்துட்டு போங்கடா, அப்புறம் பேசலாம். ஏற்கனவே அப்படி எரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கு. கைய தட்டவும் மாட்டேங்குது, சிரிக்கவும் மாட்டேங்குது. அதுல என்ன கடுப்புன்னு தெரியல. காலையில இருந்து நானும் வந்ததுல இருந்து ஒரு 15 பேரை நோட் பண்ணேன். 15 பேர் நல்லா சிரிக்கிறீங்க. அந்த 15 பேருக்கு மட்டும் நான் பேசுறேன். நான் கூட பரவாயில்ல, ராமகிருஷ்ணன் ரெடியா இருக்கான், வெறும் சேர் இருந்தா கூட நான் பேசுவேன்க்கா. ஏன்னா அவன் அதுக்காகவே தயாரிக்கப்பட்டவன். பட் நான் அப்படி கிடையாது. சிரிக்கலன்னா அன்னைக்கு சாப்பாடு சிரிக்காது. இந்த காசுக்காக எவ்வளவு மனப்படிக்க. ஆம்ஸ் குழுமம் ஒரு 9ஆம் ஆண்டு விழா. இது 9வது ஆண்டு விழா அப்படிங்கிறது 9வது வருஷங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். பார்க்க வந்த நாங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். மரியாதைக்குரிய விஜயகுமார் சார் அவர்களுக்கு ஒரு முறை எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்களா. அதுக்கு காரணம் இருக்கு. இந்த சின்ன வயசுல எனக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரை கூப்பிட்டு அப்படி நடந்து வந்து மேல எனக்கு ஏதோ கல்யாண ரிசப்ஷன் வந்த மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு. வர்றாரு மகேஸ்வரியை கூப்பிட்டு வந்திருக்கலாம். தனியா வந்து ஒரு மாதிரி எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இன்னைக்கு நிறைய பேரு இளைஞர்கள் மேல நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, இது அப்படியே ஊர் சுத்திக்கிட்டு தெரியுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு இளைஞனா எத்தனையோ இளைஞர்களை உருவாக்கிய ஒரு தலைவனா இந்த இடத்துல விஜயகுமார் நிக்கிறாரு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அவர் உழைப்பை தாண்டி அவர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா எல்லாருமே தலை வணங்கணும். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. அதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு நிறுவனம் ஜெயிக்குது அப்படின்னா தலைவர் மட்டும் சரியா இருந்தா நல்லா இருக்குமா? தலைவரோடு சேர்ந்து இங்க நான் யாரையுமே வந்து நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு போட்ட கண்டிஷனே இங்க யாரும் வேலை பார்க்கல மேடம், நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னாங்க. ஒரு குடும்பமா சேர்ந்து வேலை பார்க்கறீங்கல்ல, எங்க போனாலும் அதான் எனக்கு ஆச்சரியம். நாங்க வரும்போது கை தட்டல, ஒவ்வொரு வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வரும்போது மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போது நான் அடிக்கடி மேடையில சொல்லுவேன் சார், அது எங்களுக்கு நாங்க சொல்லிக்குவோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் எப்பவுமே கலைஞர்களுக்குள்ள ஓடி இருக்கும். அது ஒரு கொடுமையான அரசியல். எந்த கலைஞன் அடுத்த கலைஞன் வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுறானோ அவன் மிக உயரத்துல போவான். அதுதான் நிச்சயமான உண்மை. இவன் எப்படி அவன் தான் அப்படின்னா அவன் கீழே கிடப்பான். இது மாதிரி நிறைய பேர் கடந்தாங்க. அதனால சொல்ல வர்றேன். நான் விஜய் டிவிக்குள்ள வரும்போது இந்த கருவாச்சியை எவன்டா கூப்பிட்டான்னா, கூப்பிட்டவன் சும்மா தான் கிடக்குறான். அத மாதிரி அடுத்தவர்கள் வளரும் போது பார்த்து சந்தோஷப்படலைனா கூட பரவாயில்ல, குறை சொல்லாமல் வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிருவோம் சார். இங்க மேடைக்கு ஒவ்வொருத்தவங்களா வரும்போது நான் பார்த்தேன், அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. அடுத்தவங்க ப்ரமோஷன் வாங்கணும்னு அவ்வளவு ஹாப்பி ஆகுவீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்களும் ப்ரமோஷன் ஆவீங்க. அப்ப நானும் வரேன், இன்னைக்கு கொடுத்த பேமெண்டே உங்களுக்கு பத்தாது மேடம். அந்த மாதிரி பேசாதீங்க. ஏதோ புதுக்கோட்டை. ஆனா நிஜமா எனக்கு இந்த திருச்சியில இருந்து சார் இப்பதான் ஆடிட்டர் சார் நானும் பேசிக்கிட்டோம். மேடம் நான் திருச்சின்னாரு, எனக்கு அப்படியே எரிச்சலா வந்தது. எனக்கு பிடிக்காத ஊர்ல திருச்சி. எப்பா வீடியோ எடுக்கிறீங்களா? நான் முழுசா சொல்றேன், முழுசா போடு. இந்த கட் பண்ணி திருச்சாவுக்கு திருச்சி பிடிக்காது போறவங்க செருப்பு கழட்டி நடிப்பாங்க. ஏன்னா என் புருஷன் ஊரு திருச்சி, நான் வாக்கப்பட்ட ஊரு திருச்சி. ஆனா நான் உண்மையிலேயே இந்த மண்ணு, நான் என்ன நிறைய மேடைகள்ல நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பார்த்திருப்பீங்க, எனக்கும் புதுக்கோட்டைக்கும் நிறைய கனெக்ஷன். எனக்கு புதுக்கோட்டை ரொம்ப 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 பிடிச்ச மண். அது உங்களுக்காக சொல்லல, எனக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு காரணம் என் அம்மா ஊர் புதுக்கோட்டை, நான் பிறந்தது புதுக்கோட்டை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என் மக ராணி ஆஸ்பத்திரியில பிறந்ததுனாலதான் ராணி மாதிரி இருக்குன்னு. ஏப்பா பெத்தது பெத்த கருமம், கலரா பெற்றிருக்கப்படாது. எந்த ஊர்ல ராணி இந்த கலர்ல இருந்துச்சு. ஆனா எல்லாருமே இந்த பிரசவம் நடக்கும் போது அம்மா உள்ள டெலிவரியில இருக்கும் போது அப்பாக்கள் தானே சார் குறுக்க முறுக்க நடப்பாங்க. அவங்க ஏன் நடக்கிறாங்கன்னா பாசத்துல இல்ல, எம்பட்டு பில்லு வரப்போகுதோ, இவ கத்துறத பார்த்தா இன்னைக்கு ஆபரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அம்மாக்கள் கத்தும் போது அப்பாக்கள் நடப்பாங்க. எங்க ஊர் புதுக்கோட்டையில கொஞ்சம் வித்தியாசம். எங்க அப்பா சவுதி அரேபியால இருந்திருக்காரு, எங்க தாத்தா குறுக்க முறுக்க நடந்திருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அம்மா உண்டானதுனால என்ன பிள்ளை பிறக்குமோ அந்த மனுஷனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு. கிழவன் செத்துட்டாண்டா இல்லைன்னா கொண்டிருப்பேன். அவர் ரொம்ப ஆசை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு. ராணி ஆஸ்பத்திரியில குவான்னு நான் தான் பிறந்தேன். கொண்டு வந்து எங்க தாத்தா கையில கொடுத்தாரு. எங்க தாத்தா கேட்டிருக்காரு, கரும குழந்தைய கேட்டா குழவிக்கல்ல கொடுப்பீங்கன்னு. அப்பவே நம்ம அப்படி இருந்திருக்கோம். ஆனா வாழ்க்கையில
இந்த பகுதிகளுக்கெல்லாம் வரும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை, என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இங்கேருந்து நாங்க விஜய் டிவி போகும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையில போனோம். இந்த கிராமங்கள்ல அறந்தாங்கிலேருந்து போய் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நானே பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நிறைய நம்பிக்கையோடு உழைப்போடு உட்கார்ந்து இருக்கீங்க. கண்டிப்பா உங்களாலையும் நிறைய விஷயம் பண்ண முடியும். உங்களால இந்த கம்பெனிக்கும் நல்ல நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த பிக் பாஸ் சொன்னதை மட்டும் அவாய்ட் பண்றா மனோஜ், இரிட்டேஷனா இருக்கு. எவ்வளவு அவமானம் தெரியுமா சார்? நான் பிக் பாஸ் விட்டு 77 நாள்ல வெளியில வந்தேன். வெளியே வந்த முதல்ல யார தெரியுமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்? என்ன பெத்தெடுத்த கேமராமேன் என்ன பண்றா, பார்க்க முடியலங்கிறதுக்காக பார்க்காம இருப்பியா? எவ்வளவு அழகா இருக்கேன். சரி விட்டு தோல். அட ஐயோ பூரா உனக்கு கல்யாணம் ஆகல, அதனால நான் என்ன சொன்னாலும் சிரிப்பேன். இந்த வெளியில வந்தோடனே எங்க அம்மாவை கூட பார்க்கணும்னு ஆசைப்படல சார். முதல்ல எங்க வீட்டுக்கார தான் பார்த்தேன். 77 நாள்ல நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். ஏங்க வெளியில வந்தேன்? ஓட்டு போட்டீங்களான்னு. ஓட்டு போட்டேன்னாரு. நீ ஓட்டு போட்டா நான் எப்படிடா வெளியில வருவேன்? நீ வெளியில வரணுங்கிறதுக்காண்டி வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். உள்ள போய் நைட்டிய போட்டு சுத்திக்கிட்டா தெரியுற. அவன் கூட என்னை அவமானப்படுத்துறத தாங்கிட்டேன். என் மாமியா இன்னும் உயிரோட தான் சார் இருக்கு. எனக்கு கொரோனா மேல கொஞ்சம் கோவம் வந்தது. இந்த தலையை தூக்கிட்டு போயிருக்க கூடாதா? எங்க தெருவுல மட்டும் 3 தலை போச்சு, இந்த தலை போகல. இதெல்லாம் கொரோனாவுக்கே டஃப் கொடுக்கும். எங்க மாமியார் கிட்ட கேட்டேன், உங்க பையன் தான் எனக்கு ஓட்டு போடல, நீங்களாவது ஓட்டு போட்டிருக்க கூடாதா? போகும்போது நீ என்ன ஓட்டுக்கு காசா கொடுத்துட்டு போனேன்னு நம்ம அழுக பழக்கிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் வருது, ஓட்டுக்கா காசு வாங்காதீங்க. ஆனா உங்கள் ஓட்டை தயவு செஞ்சு உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு தயவு செஞ்சு போடுங்க. ஓட்டு போடுங்கன்னு சொல்றது நம்முடைய கடமை. ஓட்டு போடணுங்கிறதும் கடமை தான். ஏன் தெரியுமா? நாளைக்கு நம்ம கேள்வி கேட்கணும்ல, எந்த தைரியத்துல கேள்வி கேட்போம்? ஓட்டு போட்டா கேள்வி கேட்கணுங்கிற தைரியம் வரும். அதனாலயாவது ஓட்டு போடுங்க. இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்கள் மட்டும் கை தட்டுங்க பாப்போம். இது போதுமே. நான் கூட ஆரம்பத்துல பயந்தேன், கை தட்டி. என்ன சார் நிஜமா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு சொல்றேனே, இந்த கை தட்டி சிரிக்கலன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு 3 இடத்துல நம்ம எங்கேயுமே உட்கார கூடாது. இந்த மேக்சிமம் இந்த படம் பார்த்தவன் கூட எந்த படத்தையும் பார்க்க போகாதீங்க. அவன் தலைப்பு போடும் போது இவன் கடையோட கடைசி சொல்லிட்டு இருப்பான், அவ்வளவுதான், எண்டு முடிச்சிருவான். அதே மாதிரி இந்த சிரிக்காத அவன் பக்கத்துல தயவு செஞ்சு உட்காராதீங்க. நான் எதையாவது சொல்லி சிரிச்சீங்கன்னா, இப்ப என்ன சொன்னாலும் சிரிக்கிற, இதைத்தான் போன வாரம் விஜய் டிவில சொன்னாம்பா. சிரிச்சாதான் அதுக்கு பேரு முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்டை. இங்க நிறைய முகம் தான் இருக்கு, அதுலயும் பெண்கள் தான் இருக்கீங்க. ஆண்கள்லாம் அப்படியே இறுக்கமா இருக்கீங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நல்லா சிரிச்சிருங்க கலகலன்னு, அப்புறம் உங்களை இறுக்கப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வருவான். ஏன் நான் பெண்கள் பக்கமே போக்கஸ் பண்றேன் அப்படின்னா, பெண்கள் நல்லா சிரிச்சிட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ங்க. இது சத்தியமான உண்மை. இப்ப எங்களை மாதிரி பெண்கள்லாம் நாங்கெல்லாம் அதுக்காக நிஷா வந்தோடனே பெண்களை மட்டும் அப்பெல்லாம் எல்லாருமே நான் போக்கஸ் பண்றேன். நல்லா சிரிச்சு கை தட்டுங்க சார். நீங்க கொடுக்குற காசு பணங்கிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மகேஸ்வரி கொடுக்குற காசுக்காக நான் பேச வந்திருக்கேன், அதுக்காக கொடுக்காமலாம் இருக்காது. என்ன இதான் சாக்குன்னு பெய்வாடி கிளவின்ற கூடாது. காசு பணம்லாம் 2வது பட்சம், சும்மா காமெடிக்காக சொன்னோம். காசு பணம் அதெல்லாம் எதிர்பார்த்து எந்த கலைஞர்களுமே, நான் என்ன மட்டும் சொல்லல, எல்லா கலைஞர்களுமே காசுக்கு ஓட மாட்டோம். இன்னைக்கு வந்தோம், அதுவும் குறிப்பா நம்ம ஊருக்கு வந்தோம். ஊர் உலகத்துலலாம் கைத்தட்டு வாங்குறது பெருசு இல்லைங்க. நம்ம மண்ணுல கைத்தட்டு வாங்கி நம்ம புள்ள ஜெயிக்குது, நம்ம பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, அந்த உண்மையான அன்புக்கு சொந்தக்காரியா இருக்கல, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதனால அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, எனக்கு என்னன்னா பெண்களோடு பெண்களா மாறிடுவோம். இப்ப நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் இது வரைக்கும். அல்ல என்னடா இங்க குறுக்க பேசாதீங்க, ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிடுவேன். பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமா? இப்ப எனக்கெல்லாம் ஆசை இருந்துச்சுக்கா, எல்லா பெண்களுக்குமே பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. கிரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு எல்லாம். ஆனா இங்கேயும் ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க. நான் இப்ப ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சார். இப்ப ஆண்கள் மனசு, பெண்கள் மனசு. பொதுவாகவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளைங்க புறணி பேசுவாங்க. ஒரு 4 பொம்பளைங்க சேர்ந்தாலே புறணி தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பொம்பளைங்க யாரும் புறணி பேசுறது கிடையாது. கிடையாதுன்னா கை தட்டுங்க. நம்ம பேசுறது கிடையாது, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அந்த பக்கம் போறது இல்ல. பூரா புறணியே ஆம்பளைங்க பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன அடிக்கிறா மச்சான், நேத்து சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு ராத்திரியெல்லாம் போட்டு வாயிலே குத்துறாடா. பூரா புறணே ஆம்பளைங்க பேசுறீங்க. இப்ப இந்த இடத்துல ஆண்கள் மனசும் பெண்கள் மனசும் என்ன நினைக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப பெண்கள் மனசெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கும்?
நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கு. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு இந்த அந்த அம்மா சிரிச்சதுதான். பரவாயில்ல. நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கு. நிஷாவும் அழகா இருக்காளே. ஒண்ணு கூடிட்டாங்களே. ஒருவேளை அவ கட்டியிருக்க புடவைய நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா ஐயோ, என்ன இவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, திருச்சிக்காரன் செத்துருவான். அழகா இருந்தாலே இப்படித்தான். ஏகப்பட்ட லவ்